அடுத்த 24 மணி நேரத்துக்கு நமக்கு வந்து ஒரு இடங்கள்ல நமக்கு வந்து கனமழை இருக்கும். ஸோ ஏன்னா அந்த காற்று வந்து கிழக்கு திசை காற்றுல இருந்து அந்த வரக்கூடிய அந்த மாய்ச்சர் வந்து அந்த ஃப்ளோ கண்டினியூஸா இருக்கிறதுனால நமக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும். சென்னை பகுதிகளில் பார்த்தீங்கன்னா வட சென்னை பகுதியில் நமக்கு மிக கனமழை வந்து பதிவாயிருக்கும் அனுபவம். கரையை கடந்த பிறகு கடலோர மாவட்டங்களுக்கு எடுத்தீங்கன்னா ஒரு 7 to 8 சென்டிமீட்டர் நமக்கு வந்து ஆங்காங்கே ஒரு இடத்துல வந்து வாய்ப்பு இருக்கு. கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்குன்றது சொல்லுவோம். தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், ஸோ இந்த மாதிரி பகுதிகளில் நமக்கு ஒரு 5 to 7 சென்டிமீட்டர் அந்த மாதிரி ஒரு கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. நேற்று இரவு தான் நமக்கு வந்து கரையை கடந்திருக்கு. ஸோ இன்னும் ஒரு வெல் மார்க் லோ, ஆழ்ந்த காற்று தாழ்வு பகுதியா இருக்கு. ஸோ நாளையோட பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கம்ப்ளீட்டா இதோட இது வந்து முடிஞ்சிடும். இதோட லைஃப் சைக்கிள் வந்து நம்ம முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதற்கு பிறகு நமக்கு வந்து படிப்படியா நமக்கு வந்து மழை வந்து குறையிறது பார்க்கலாம். உடனடியே ஒரு கம்ப்ளீட் ஸ்டாப் இருக்காது. ஆங்காங்கே நமக்கு ஒரு இடங்கள் அங்கங்க வந்து மழை ரெயின்ஸ் ரெக்கார்ட் ஆயிட்டே இருக்கும். ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா தொடர்புக்கு 9384854560. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். எவரெஸ்ட் ஈசி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், கடந்த 2 நாட்களா சென்னையில வந்து ரொம்ப பயங்கரமா மழையை நாம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு மத்தியானம் வந்து புயல் வந்து வலுவிழந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தற்போதைய நிலவரம் என்ன சார்? ஸோ டிட்டோ புயலுடைய அந்த நம்ம காற்று தாழ்வு பகுதி அது வந்து ஆல்ரெடி நமக்கு நேற்று வந்து வலுவிழந்துருச்சு. ஸோ வலுவிழந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு கிழக்கே, சென்னைக்கு சவுத்துல வந்து அது கிராஸ் ஆயிடுச்சு. நமக்கு வந்து தரை பகுதிக்குள்ள வந்து இந்த புயலுடைய மையப்பகுதி, அந்த காற்றை தாழ்வு பகுதி மையப்பகுதி வந்து உள்ள கரையை கடந்து விட்டது. பட் இருந்தாலும் நமக்கு வந்து அடுத்த 24 மணி நேரத்துக்கு நமக்கு வந்து ஒரு இடங்கள்ல நமக்கு வந்து கனமழை இருக்கும். ஸோ ஏன்னா அந்த காற்று வந்து கிழக்கு திசை காற்றுல இருந்து அந்த வரக்கூடிய அந்த மாய்ச்சர் வந்து அந்த ஃப்ளோ கண்டினியூஸா இருக்கிறதுனால நமக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும். சென்னை பகுதிகளில் பாத்தீங்கன்னா வட சென்னை பகுதியில் நமக்கு மிக கனமழை வந்து பதிவாயிருக்கும் அனுபவம். எந்த அளவுக்கு மழை எதிர்பார்க்கலாம் சார்? இந்த கரையை கடந்த பின்பு, இந்த வலுவிழந்த பின்பு எந்த அளவுக்கு மழை எதிர்பார்க்கலாம் சென்டிமீட்டர் வைஸ்ல சொல்லணும்னா? கரையை கடந்த பிறகு கடலோர மாவட்டங்களுக்கு எடுத்தீங்கன்னா ஒரு 7 to 8 சென்டிமீட்டர் நமக்கு வந்து ஆங்காங்கே ஒரு இடத்துல வந்து வாய்ப்பு இருக்கு. உள் மாவட்டங்கள் தான் இனிமேல் வந்து மழை அதிகம். ஏன்னா அந்த கரையை கடந்து உள் மாவட்டங்கள் வழியா வந்து டிராவல் ஆகி போயிட்டு இருக்கு. உள் மாவட்டங்களுக்கு நமக்கு வந்து மழை அதிகரிக்கும். நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, ஸோ அந்த மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலைகளுடைய கிழக்கு ஃபேசிங், ஈஸ்ட் ஃபேசிங்ல என்னென்ன வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருக்கிற பிளேசஸ் எல்லாமே நமக்கு வந்து கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்குன்றது சொல்லுவோம். உள் மாவட்டங்கள்னா எந்தெந்த மாவட்டங்கள்? ஏன்னா இப்போ ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி தான் வந்து ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க நிறைய மாவட்டங்களுக்கு. எந்தெந்த மாவட்டங்கள் சரியா சொல்லணும்னா ஆரஞ்சு அலர்ட் விட்டுருக்காங்க சார்? உள் மாவட்டங்கள் எடுத்தீங்கன்னா நமக்கு தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், ஸோ இந்த மாதிரி பகுதிகளில் நமக்கு ஒரு 5 to 7 சென்டிமீட்டர் அந்த மாதிரி ஒரு கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் அது இந்த வால்பாறை, அதுக்கப்புறம் நீலகிரி, கொடைக்கானல், ஸோ இந்த மாதிரியான பகுதிகளில் வந்து நமக்கு மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த உள் மாவட்டங்கள் எடுத்தீங்கன்னா வடக்கு உள் மாவட்டங்கள் அதிகமா மழை இருக்கும். அப்புறம் மேற்கு பகுதிகளில் வந்து நமக்கு அதிக மழை இருக்கும். தென் மாவட்டங்கள்ல ரொம்ப பெரிய ஒரு அளவுக்கு பாதிப்பு இருக்காதுன்னு சொல்லலாம். நேத்து நம்ம பேசும்போது சொன்னீங்க, புயல் வலுவிழந்த பின்பும் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல நமக்கு மழை இருக்கும், புயல் கடந்த பின்பும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இது வந்து வலுவிழந்ததுக்கு அப்புறமா, அதாவது நாளைக்கு நாளன்னைக்கும் மழை இருக்கா இல்ல எப்படி சார்? இல்ல, இது வந்து பாத்தீங்கன்னா இப்போதான் நமக்கு நேற்று இரவு தான் நமக்கு வந்து கரையை கடந்திருக்கு. ஸோ இன்னும் ஒரு வெல் மார்க் லோ, ஆழ்ந்த காற்று தாழ்வு பகுதியா இருக்கு. ஸோ நாளையோட பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கம்ப்ளீட்டா இதோட இது வந்து முடிஞ்சிடும். இதோட லைஃப் சைக்கிள் வந்து நம்ம முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதற்கு பிறகு நமக்கு வந்து படிப்படியா நமக்கு வந்து மழை வந்து குறையிறது பார்க்கலாம். உடனடியே ஒரு கம்ப்ளீட் ஸ்டாப் இருக்காது. ஆங்காங்கே நமக்கு ஒரு இடங்கள் அங்கங்க வந்து மழை ரெயின்ஸ் ரெக்கார்ட் ஆயிட்டே இருக்கும். பட் ஆனா வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பாதிப்பான ரெயின்ஸ் வந்து இருக்காது. ஒரு நாளையோட அதுக்கப்புறம் இந்த நம்ம ஒரு பெரிய பாதிப்பு இருக்கிற மழை வந்து நமக்கு குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே சார். இன்னைக்கு புதன்கிழமை. இந்த வாரம் வரையும் இந்த 2 நாளோட மழை நின்றுமா இல்ல வார இறுதி எப்படி சார் மழை இருக்கும்? இந்த 2 நாட்களே நமக்கு ஒரு நல்ல ஒரு ரிடக்ஷன் இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லா பிளேசஸ்லயும் தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து மாவட்டங்களையும் நமக்கு இந்த 2 நாட்களே நமக்கு முற்றிலுமாக நமக்கு வந்து இது முடிஞ்சிடும். இதற்கு பிறகு நமக்கு எதுவுமே வந்து பெரிய அளவுக்கு ஒரு மழை கொடுக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் வந்து அடுத்த ஒரு வாரத்துக்கு வந்து நம்ம கிடையாது. ஸோ அதனால இது ஒரு 2 நாள் இதோடைய தாக்கம் இருக்கும். அதற்கு பிறகு நமக்கு கிழக்கு திசை காற்றுல ஆங்காங்கே நமக்கு மழை இருக்கும். ஸோ அது வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஒரு சொல்ற அளவுக்கு பெரிய ஒரு இது இருக்காது. இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா நிறைய பயங்கரமான இடி சத்தம் கேட்டது சார். நிறைய இடியோட தான் மழை பெஞ்சது. அது வந்து இந்த புயல் வலுவிழக்கிறதுக்கான ஒரு காரணமாக நம்ம எடுத்துக்கலாமா? அதனாலதான் அந்த மாதிரி இருந்ததுங்களா இல்ல வேற எதுவும் ரீசன்ஸ் இருக்கா சார்? இல்ல, இதற்கு முற்றிலுமா என்ன காரணம் பாத்தீங்கன்னா வெஸ்டர்லி ட்ரஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு எங்க பாகிஸ்தானுக்கு மேல வந்து வெஸ்டர்லி ட்ரஃப் அப்படின்னு ஒண்ணு வந்து வரும். ஸோ இந்த வெஸ்டர்லி ட்ரஃப் வந்து நமக்கு
இந்த மேலடுக்கு வளிமண்டலத்துடைய இந்த மேலடுக்குல வந்து இந்த வெஸ்டர்லி ட்ரஃப்பும் இந்த கிழக்கு திசை காற்றும் ஒன்றோடு வந்து உராயும் இன்டராக்ஷன் வந்து நடக்கும். அந்த மாதிரி ஒரு இன்டராக்ஷன் நடக்கிறதுனால நமக்கு இந்த தண்டர்ஸ்டார்ம்ஸுக்கான இது வந்து நம்ம பார்த்தோம். மார்னிங்ல இருந்து நமக்கு தண்டர்ஸ்டார்ம்ஸ் இருந்ததுக்கான ரீசன் வந்து இதுதான். பொதுவே நமக்கு வடகிழக்கு பருவமழையில எந்த ஒரு சிஸ்டம் நமக்கு கரையை கடக்கும் போது ஒரு பெரிய அளவுக்கு நம்ம இடி மின்னல் மழை எல்லாம் நம்ம பார்த்திருக்கவே மாட்டோம். ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இதற்கான ரீசன் என்ன பாத்தீங்கன்னா இந்த வெஸ்டர்லி ட்ரஃப்பும் இந்த ஈஸ்டர்லி இந்த கிழக்கு திசை காற்றும் அந்த மேற்கு திசை காற்றும் மேலடுக்குல ஒன்றோடு வந்து உராயும் போது நமக்கு அந்த ஒரு இடி மேகங்களா வந்து அது மாறி வந்து நமக்கு மழை கொடுத்துருக்கு. இந்த இடி சத்தம் கேட்டு நிறைய பேர் மேக வெடிப்புன்னு கூட யூகிச்சாங்க. இப்ப ஜெனரலா கேக்குறேன் சார், மேக வெடிப்புனா என்ன? அது எந்த அளவுக்கு மழையை கொடுக்கும்? ஸோ மேக வெடிப்புன்றது வந்து ஆக்சுவலி இடி இது பண்றது அந்த மாதிரி கிடையாது. மேக வெடிப்புன்றது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் மழை ஒரு மணி நேரத்துல வந்து 10 சென்டிமீட்டர் மழை அளவு தான் நம்ம பொதுவாக சொல்லுவோம். மேகம் வெடிக்கிறது அப்படின்ற போது அது ஆக்சுவலி அந்த மேகம் வெடிக்கிறது அந்த மாதிரி கிடையாது. மேகங்கள் வந்து ஒரே இடத்துல இருந்து ஒரு மணி நேரத்துக்கு வந்து ஒரு 10 சென்டிமீட்டரோ 15 சென்டிமீட்டரோ அந்த மாதிரியான ஒரு ரெயின்ஸ் வந்து கொடுக்குது அப்படின்ற போது அந்த ஒரு இதை தான் நம்ம வந்து மேக வெடிப்பு அப்படின்றத நம்ம சொல்லுவோம். அதுலயும் இப்போ நமக்கு நிறைய கேட்டகரி இருக்கு. மேக வெடிப்பு நம்ம மினி கிளவுட் பஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் வந்து வந்திருக்கு. அந்த மாதிரி அந்த அளவுகோல் வந்து அதுக்கு ஏத்தரப்புல வந்து அது மாறி இருக்கு. 1 ஹவர்ல வந்து நமக்கு வந்து 100 mm 10 சென்டிமீட்டருக்கு மேல போச்சுன்னா அது வந்து நம்ம மேக வெடிப்புன்னு சொல்லுவோம். முற்றிலுமாக அந்த மழை அளவை வச்சு சொல்லுவோம். ஸோ அதுக்கு வேற எதுவும் ஒரு பெரிய ஒரு இது கிடையாது. ரொம்ப நன்றி சார். மழை தொடர்பான நிறைய சந்தேகங்களுக்கு நீங்க பதில் சொன்னீங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா. தொடர்புக்கு 9384854560. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். எவரெஸ்ட் ஈஸி செஃப். செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே.